பாவ்லன் வியூ சேனலுக்கு வரவேற்கிறோம். லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இந்த வீடியோவில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் இப்போது வரை யார் வென்றார்கள் என்பதைப் பற்றி பகுப்பாய்வு செய்வோம். சுருக்கமான பதில் மிக முக்கியம். இந்த நேரத்தில் இந்த போரை முழுமையாக வென்றவர் யாரும் இல்லை. போர் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரஷ்யா தனது முக்கிய குறிக்கோள்களை அடைய முடியாமல் தோல்வியடைந்துள்ளது. அதே நேரத்தில் உக்ரைன் தனது முக்கிய நோக்கமான சுதந்திரத்தை பாதுகாப்பதில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் மிகப் பெரும் செலவு மற்றும் இழப்புக்கு பின்னர் யார் எதை விரும்பினார்கள், எதை அடைந்தார்கள்? ரஷ்யாவின் நிலை. ரஷ்யா என்ன விரும்பியது? உக்ரைன் அரசை வீழ்த்தி சில நாட்களில் கீவ் நகரை கைப்பற்றுவது, ரஷ்யாவுக்கு ஆதரவான புதிய அரசை நிறுவுவது, டோன்பாஸ் பிராந்தியம் முழுவதையும் கைப்பற்றி கிரிமியாவை இணைக்கும் நிலப்பாலம் உருவாக்குவது. ரஷ்யா என்ன அடைந்தது? முழுமையான தோல்வி. கீவ் போரில் தோற்றுப் பின்வாங்கியது. உக்ரைன் அரசு இன்னும் பலமாக உள்ளது. பகுதி வெற்றி. சில புதிய பகுதிகளை கைப்பற்றியது. ஆனால் தன்னுடன் இணைத்துக் கொண்ட 4 பிரதேசங்களையும் டோனெட்ஸ்க், லுஹான்ஸ்க், ஜாபோரிஜியா, கெர்சன் முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை. பெரும் இழப்பு. 1,00,000க்கும் மேலான படையினர் கொல்லப்பட்டனர். கடுமையான பொருளாதாரத் தடைகள். உலகில் தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக மாறியது. உக்ரைனின் நிலை. உக்ரைன் என்ன விரும்பியது? ஒரு சுதந்திரமான நாடாகத் தொடர்வது, தனது நிலத்தை ரஷ்ய கைப்பற்றியில் இருந்து காப்பாற்றுவது, அனைத்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் கிரிமியா உட்பட மீட்டெடுப்பது. உக்ரைன் என்ன அடைந்தது? பெரும் வெற்றி. தனது சுதந்திரத்தை வெற்றிகரமாக பாதுகாத்தது. உலகம் முழுவதும் மரியாதை பெற்றது. பகுதி வெற்றி. ரஷ்யா 2022இல் கைப்பற்றிய பகுதிகளில் பாதியை 50% மீண்டும் வென்றது. பெரும் இழப்பு. ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள். நகரங்கள் அழிக்கப்பட்டன. பொருளாதார நெருக்கடி. தற்போதைய நிலை. 2024 போர் இப்போது ஒரு தேய்மான போராக மாறியுள்ளது. முன்னணிக்கோடு கிட்டத்தட்ட நகராமல் உள்ளது. ரஷ்யா அதிக எண்ணிக்கையான படையினர் மற்றும் வெடிமருந்து உள்ளது. சிறிய முன்னேற்றம், ஆனால் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள். உக்ரைன் குண்டு மற்றும் ஆயுத பற்றாக்குறை. தற்காப்பு நிலையில் உள்ளது. மேற்கு நாடுகளின் இராணுவ உதவியை முழுமையாக நம்பியுள்ளது. முடிவு. யார் வென்றார்கள்? ரஷ்யா அதன் முக்கிய திட்டம் முழுமையாய் தோல்வியடைந்தது. அது ஒரு விரைவான வெற்றியை விரும்பியது, ஆனால் ஒரு நீண்ட விலையுயர்ந்த போரைப் பெற்றது. இது நேட்டோவை வலுப்படுத்தியது மற்றும் உக்ரைனை நிரந்தர எதிரியாக மாற்றியது. இது ஒரு மூலோபாய தோல்வி. உக்ரைன் ஒரு நாடாகத் தொடர்வது என்பது அதன் முக்கிய குறிக்கோள். அது ஒரு பாரிய வெற்றி. ஒரு மிகப்பெரிய படையெடுப்பாளரை தடுத்து நிறுத்தியது என்பது ஒரு சாத்தியமற்ற செயலைச் செய்து முடித்தது. ஆனால் போர் தொடர்வதால் மற்றும் செலவு மிகவும் அதிகமாக இருப்பதால் வெற்றி என்பது தோல்வியைப் போல இருக்கும் நிலை. இறுதி பதில். போர் முடியவில்லை, எனவே இன்னும் இறுதி வெற்றியாளர் இல்லை. இதன் முடிவு உக்ரைனுக்கு எதிர்கால ஆதரவு மற்றும் ரஷ்யாவின் தாக்குப்பிடிக்கும் சக்தி ஆகியவற்றைப் பொறுத்தது. உண்மையான வெற்றியாளர்கள் ஆயுதங்கள் தயாரிக்கும் பாதுகாப்பு நிறுவனங்கள் மட்டுமே. உண்மையான தோல்வியாளர்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா மக்கள். பார்த்ததற்கு நன்றி. பாவ்லன் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்வதன் மூலம் எங்களை ஆதரிக்கவும். எதிர்காலத்தில் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்முடன் இருங்கள். நன்றி.